எம்ஜிஆருக்கு என்னெல்லாம் நிலைமை ஏற்பட்டுச்சு. கலைஞர் கூட இருந்து 71 ஜெயிச்ச பிறகு அவர் ட்ரெஷரராக இருந்தார், பணபலத்தை கொண்டு வந்தார், எல்லாமே கொண்டு வந்து ஜெயிச்ச பிறகு கருணாநிதி அவரை வெளியே அமைச்ச பிறகு சொன்னார் அவர் ஒரு துரோகின்னு எம்ஜிஆர் மேலே ஒரு சின்னதாக ஒரு பழியை சொல்லி கட்சி விட்டு வெளியே அமைச்சார். ஆனால் அப்படி வெளியே அமைச்சு 5 வருஷம் நண்பர்களே, நான் செங்கோட்டையன் பேசியிருக்கேன், நிறைய எம்ஜிஆர் ரசிகர்கள்ட்ட பேசியிருக்கேன். 72 அவர் கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சி வர வரைக்கும் அந்த கட்சி தொண்டர்களையும் அந்த தலைவரையிலும் உண்டு இல்லைன்னு ஆக்குனாங்க. ரவுடிசத்தை வச்சு, காவல்துறை வச்சு அவ்வளோ உடைச்சாங்க. அதே மாதிரி 50 வருஷம் கழிச்சு நம்மளுடைய தலைவருக்கு அவ்வளோ பிரச்சனைகளை இந்த அரசு உருவாக்குது. ஏன் இந்த 50 வருஷத்தை வேற யாருக்கும் உருவாக்கல? அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம். ஏனால் எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம் வேற உறுதியான தலைவரை தமிழகத்தில் இன்னும் அந்த குடும்பம் பார்க்கல. அவ்வளவுதான். அதனாலதான் 6 டிஸ்ட்ரிக்ட் போய் முடிக்கிறதுக்குள்ளேயே கரூர்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. அது மூலியமா 41 பேரை கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஓபி திருப்பி நான் பதிவு பண்றேன். எஸ்ஓபி போட்டு நம்ம தலைவர் முன்னாறு 38 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்திருக்கணும். அதையெல்லாம் முடக்கி நிப்பாட்டினாங்க. இந்த எஸ்ஓபி வெளியே வரக்கூடாது. அவர் வெளியே வந்தால் 1 லட்சம் பேர் வந்தால் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம். போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னா மக்களுக்கு எதாவது ஆகட்டும். மக்களுக்கு எதாவது ஆன பிறகு அந்த கொலைப்பழியை நம்ம தலைவர் விஜய் அவர்கள் மேலே போடட்டும். இதுதான் அவங்களுடைய பிரச்சாரம் கடந்த 6 மாசமா. வேற எந்த பிரச்சாரமும் அவங்களுக்கு எடுபடலை. தனிப்பட்ட பிரச்சாரங்கள் எதுவுமே எடுபடலை. அப்ப ஏன் முடக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சர்வே எடுக்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி எவ்வளோ, தலைவர் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த கடுமையான போலீஸை வச்சு, காவல்துறையை வச்சு எந்த அளவிற்கு எந்த அமைச்சர்கள் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. முதலமைச்சர் பேச மாட்டாரு, துணை முதலமைச்சர் பேரை சொல்ல மாட்டாரு. இதுதான் அரசியல், மிகப்பெரிய அரசியல். ஏன்னா அவங்க கிட்ட கட்சி இல்லை, அவங்க கிட்ட கவர்மெண்ட் முன்னாடி இருக்கு. அந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அதிகாரிகள், கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாரும் அவங்களுக்காக பணியை செஞ்சு அவங்களுக்கு நமக்கு ஒரு லா, அவங்களுக்கு ஒரு லா, அப்படி கொண்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நம்மளை எல்லாம் ஓரம் தள்ளினாங்க. எந்த பிரச்சாரம் செய்ய முடியாதுன்னு. ஆனா அதெல்லாம் மீறி மீறி எங்கெல்லாம் பிரச்சாரம் செஞ்சோமோ அங்க மக்களுடைய ஆதரவு, உண்மையா சொல்றேன், எம்ஜிஆர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்துச்சு. நான் திருப்பி சொல்றேன், யூடியூப்ல போய் திருவாரூர்ல போய் பாருங்க. ஒட்டுமொத்த திருவாரூர்ல தஞ்சாவூர் பெல்ட்டே அங்கதான் இருந்துச்சு. திருவாரூர்ல அதை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. சோ உடனே அந்த கரூருடைய இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீங்க பார்த்திருப்பீங்க, ரீசெண்டா நம்ம மேல அதிமுக இவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா இந்த ஒரு வாரமா இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ரம்ஜான். நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நோன்பு இருந்து நேற்று முடிச்சு, தலைவர் 2 நாளுக்கு முன்னாடி நோன்பு இருந்து ஈவினிங் முடிச்சு நம்ம கொண்டாடணும். அப்ப அவர் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பதிவு பண்ணார். 15 நாளா தலைவரை சுத்தி, கட்சி சுத்தி, தமிழக வெற்றி கழகம் பிஜேபி கூட போயிடுவாங்க, பேசுறாங்க. அவர் டெல்லி போயிட்டா சிபிஐ அவர் அழுத்தம் கொடுக்குது. இந்த கட்டமைப்பை திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. நம்ம அண்ணன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லவே மாட்டார். ஏன்னா யாரு மிரட்டுறாங்களோ ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க, யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். யாரு அமைதியா இருக்காங்களோ அவன் தைரியமா இருக்கான்னு அர்த்தம்.